ரட்சிப்பிற்கு வழி நடத்தினார். ஆகவே தேவனாலே வழி நடத்தப்பட முடியாதவர்கள் என்று ஒருவரும் இல்லை. வேதம் சொல்கிறது, பலமுள்ளவனுக்காகியும் பலனற்றவனுக்காகியும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். கோரேசுக்கும் உதவி செய்ய முடியும், கொர்நேலியுக்கும் உதவி செய்ய முடியும், சவுலை பவுலாக மாற்ற முடியும், பேதுருவை கேபாவாக மாற்ற முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறது என்ற வார்த்தை உன் குடும்பங்களில் உள்ள ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்படைய செய்வதற்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி நீதிமான்களாக்கப்பட்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்பதை நம்முடைய சிறு பிள்ளைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். சிஸ்டர் கையில் பேசுவாங்க.